இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சி தாளக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் தான். அதுலேயே ஃபேமஸான பிரியாணி கடை எதுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் வந்து இந்த பிஸ்மில்லா பிரியாணி அந்த கடையில் சாப்பிட்டு பாருங்க ப்ரோ, நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக தருவாங்கன்னு சொன்னாங்க. உடனே நம்ம கிளம்பி வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கஸ்டமர் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, அக்கா கடையில் கொஞ்சம் எப்போதுமே பரபரப்பாக தான் இருக்குது. அக்கா கடையில் வந்து பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவருக்கு மதிய உணவு காலையில் விற்கப்படும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா கடையில் வந்து கஸ்டமருக்காக ஒரு சிக்கன் பிரியாணி வைக்கிறாங்க பாருங்க. சூப்பராக பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, சிக்கன் கிரேவிலாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. கடையில் வந்து இப்போ வந்து கஸ்டமருக்காக அக்கா வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்கா கடையில் வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு நம்ம கேட்போம். அக்கா உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்னக்கா இருக்கு? பிரியாணி, குஸ்கா, ஓகேக்கா, தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், சில்லி, வறுவல், முட்டை, சுண்டல். அவ்வளோதானாக்கா? அக்கா கடையில் பாருங்க நிறையா டிஷ்ஷு சொல்கிறாங்க. நம்ம வந்து அக்கா கடையில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். அக்கா கடையிலேருந்து சில்லி நல்லா சூடாக வாங்கியாச்சு. அக்கா கடையில் வந்து சில்லியோட ரேட் வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து. பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இதில் எலும்பு அவ்வளோக்கா இல்லை, எல்லாமே வந்து கொஞ்சம் கறி பீஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து 50 ரூபா காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா எலும்புலாம் அவ்வளோக்கு இல்லை, சின்ன பிள்ளை சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வந்து எலும்பு கம்மியாக இருக்குது, நல்லா சூப்பராக. அடுத்து என்ன இருக்குன்னு கேட்போம். இது வந்து 50 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. அக்கா கடையிலேருந்து அடுத்து வந்து ஒரு சிக்கன் கிரேவி டைப்பில் வாங்கியாச்சு. பாருங்க, கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா தரமாக இருக்குது. அக்கா கடையிலேருந்து சிக்கன் கிரேவி வாங்கியாச்சு. சிக்கன் கிரேவி நல்லா தரமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிரேவிலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதோட ரேட் வந்து எவ்வளோண்ணா, வெறும் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 40 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. பெரிய பெரிய கடைக்கு போயின்னா கண்டிப்பாக வந்து 200 ரூபா பக்கம் வாங்குவாங்க. ஆனால் அக்கா கடையில் கண்டிப்பாக ஒரு 150 கிராம் பக்கம் வரும். 40 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அக்கா கடையிலேருந்து அடுத்து வந்து சுண்டல் வச்சுருக்காங்க. சுண்டல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அக்கா உங்கள் கடையில் சுண்டலோட ரேட் எவ்வளோக்கா? 10 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. ஒரு பானிபூரி சாப்பிட்றதுக்கு 20 ரூபாய்க்கு, இது மாதிரி 10 ரூபாய்க்கு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது சுண்டல். எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். 10 ரூபாய்க்கு தரமாக இருக்கு. அக்கா கடையிலேருந்து அடுத்து நல்லா கிரேவியோட ஒரு முட்டை வாங்கியாச்சு. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக அக்கா கடையில் நல்லா சிக்கன் கிரேவிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே நல்லா ஊற்றி தராங்க. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. அக்கா இந்த முட்டையோட ரேட் எவ்வளோக்கா? 10 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து. பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு முட்டை குண்டா. அக்கா கடையில இருந்து அடுத்து வந்து பிரியாணி வைக்கிறாங்க. அக்கா உங்க கடையில பிரியாணியோட ரேட் எவ்வளோக்கா? எவ்வளோக்கா? 100 ரூபாயாக்கா? பாருங்க, 100 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. ஒரு ஆள் தாராளமா சாப்பிடலாம். அது மேல சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் வைக்கிறாங்க. பாருங்க, பார்சல் வந்து எப்போதுமே நல்லா சூடா கட்டி கட்டி தான் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, அக்கா வந்து அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் கட்டிட்டு இருக்காங்க. கஸ்டமரும் உள்ளெல்லாம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க. அக்கா வந்து பாருங்க, நல்லா சூடா வந்து சில்லி பொரிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி பொரிக்கிறாங்கன்ட்டு.
சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க நல்லா செவன்னு இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா தரமா இருக்கு சில்லி. 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. இங்க வந்து சின்ன சின்ன பிளேட்டா அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு பிளேட் 50 ரூபா. பாருங்க அக்கா கடையில வந்து எல்லாமே வந்து சூடா அப்பப்போ போட்டு தராங்க. இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க சில்லி வந்து நல்லா பிளேட்ல அடுக்கி வச்சிருக்காங்க. கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து இப்ப நல்லா சூடா போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. இது வந்து இப்ப போடாம அடுத்து போறதுக்காக வச்சிருக்காங்க. அக்கா கடையில சிக்கன் கிரேவிலாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க. அக்கா கடையில வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உள்ள இருந்து இப்பதான் சாப்பிட்டு வந்தாரு. அவர்கிட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஐயா அக்கா கடையில சாப்பிட்டுருக்கீங்க, டேஸ்ட் எப்படிங்க ஐயா இருக்கு? சூப்பரா இருக்காங்க ஐயா. ரெகுலரா இங்க சாப்பிடுவீங்களா? எத்தனை வருஷமா ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? ஐயா குடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? கூடவே கொடுக்கலாமா ஐயா? ஓகேயா ஐயா. இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அக்கா கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லாமா ஐயா? சாப்பிட சொல்லலாம். ஓகேயா. அக்கா கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. அங்க இருக்க கஸ்டமரே சொல்றாங்க எல்லாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. எல்லாம் நல்லா தரமா கொடுக்குறாங்க. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். என்னன்னா கையில காசு இல்லைனாலும் 30 ரூபா இருந்தா போதுமானே. பாருங்க அண்ணன் அக்கா என்னண்ணே வயிறார எல்லாமே சாப்பிடலாமாண்ணே. சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு. சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கானே. அற்புதமா இருக்கு. ஓகேண்ணே. பாருங்க அக்கா கடையில வந்து நம்ம வந்து கேட்டோட்டி கஸ்டமர் எவ்வளவு பேர் வந்து ரிவ்யூ சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். அக்கா கடை தான் இந்த தாளக்குடியிலே நல்ல ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை. சூப்பரா இருக்கும் இந்த கடையில. என்னண்ணே புரியல? இதே மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் இந்த கடையில சூப்பரா டெவலப் ஆகி இன்னொரு பில்டிங் கட்டி இன்னும் பெரிய அளவுல ஹோட்டல் நடத்தலாம். ஓகேண்ணே. அவ்வளவு தரமா இருக்கானே. தரமா இருக்கு. ஓகேண்ணே. இப்ப குடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்தா தரமா கொடுக்குறாங்க. ஒர்த்தா இருக்கு. வயிறு நல்லா இருக்கு. ஓகேண்ணே. பாருங்க அக்கா கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. இங்க வாங்க வந்த கஸ்டமரே ரிவ்யூ சொல்றாங்க. எல்லாமே நல்லா தரமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து திருச்சி டு லால்குடி ரோட்ல யாராவது போனீங்கன்னா அக்கா கடை எங்க இருக்குன்ட்டு நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்றேன். மறக்காம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ அக்காவுக்கு அந்த கஸ்டமருக்காக கொஞ்சம் பார்சல்லாம் நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்சல் கொஞ்சம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அக்கா கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நம்ம கேட்டு சொல்லுவோம். மறக்காமல் லால்குடி சைடு யாராவது போனீங்கன்னா அக்கா கடையில் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த லால்குடி சைடில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அக்கா கடையில் வந்து எல்லா கஸ்டமரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அக்கா கடையில் கரெக்டாக அக்கா கடை எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு நம்ம கேட்போம். கடையில் வந்து அக்கா இருக்காங்க. அக்காவோட கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்போம். அக்கா உங்கள் கடை கரெக்டாக எந்த இடத்துல அக்கா லொக்கேட் ஆயிருக்கு? நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானத்துல இருந்து உள்ள வந்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான். ஓகேக்கா. ஹாஸ்பிடலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. ஓகேக்கா. காலையில பிரேக்ஃபாஸ்டும் இருக்கும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லா ஐட்டமும் இருக்கும். காலையில எல்லாமே 30 ரூபா தான். அக்கா காலையில டைமிங் என்னக்கா கடையோட டைமிங்? 7 மணில இருந்தே டிஃபன் ரெடியா இருக்கும். 7 மணில இருந்து எல்லாம் ரெடியா 7 இருக்குமாக்கா? மணில இருந்து 11 மணி வரைக்கும் காலையில டிஃபன் இருக்கும். ஓகேக்கா. எல்லா டிஃபனுமே இருக்கும். இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் எப்பக்கா கிடைக்கும்? 12 மணில இருந்து நான்வெஜ் கிடைக்கும். 12ல இருந்து 3 மணி வரைக்கும். ஓகேக்கா. அக்கா கடையோட டைமிங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ அக்கா கடையோட லொகேஷன் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு நம்ம காமிப்போம். அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் வந்து லால்குடி ரோடு. லால்குடி ரோட்ல வந்து லால்குடி போற வழியில டோல்கேட் டு லால்குடி அரசன் ஹாஸ்பிட்டல் அதுதான் பார்த்துக்கங்க. அரசன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா பிஸ்மில்லா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கடை வந்து ஒரு சின்ன கடையாக வச்சுருக்காங்க. கடை மட்டும்தான் சின்ன கடை. ஆனால் அவங்க வச்சுருக்க மெனுலாம் வந்து ஏகப்பட்ட மெனு வச்சுருக்காங்க. பாருங்கள் இங்கே முன்னாடி எழுதி போட்டுறதே தெரியும். காலையில் எவ்வளோ டிஷ்ஷு கிடைக்குது, மதியம் எவ்வளோ டிஷ் கிடைக்குதுன்னு. கண்டிப்பாக திருச்சி லால்குடி சைடு யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து அக்கா கடையில் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நல்ல தரமான சிக்கன் பிரியாணி. இல்லை நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்கனாலும் அக்கா கடையில் தயிர் சாதம், லெமன் சாதம் இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க.
மறக்காம இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா வந்து அக்கா கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க.